கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2024 உள்ள கடைசி நாளுக்குள்ளே அந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 2024 பார்த்தீங்கன்னா 2024 ஆரம்பத்தில் நான் 3 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். 2024 குறித்து கத்தர் என்னோட பேசுங்கப்பா, 2024 குறித்து நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்க. தேவ சமூகத்தில் 3 நாள் காத்திருந்தேன். 3 நாள் காத்திருக்கும் போது கத்தர் எனக்கு ஒரு 4 வெளிப்பாடு ஆவியானவர் என்னோட பேசினாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மழைனால பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு காரியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தின் ஆவி, அது ஒரு காரியம் ஆண்டு உணர்த்தினார். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு பிரிவினை, இதனால் தற்கொலை. இந்த மாதிரி 3வது காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க இந்த 2024 என்னோட பேசினாங்க. அதுக்கப்புறம் 4வது காரியம் பார்த்தீங்கன்னா விபத்துனால நிறைய விபத்துகள் வரும், அதனால் மரணம். இந்த 4 காரியம் ஆண்டவர் என்னோட 2024 பேசினாங்க. அந்த 4 காரியமும் நான் நிறைய நடந்து என் கண்ணால் பார்த்துட்டேன், என் காதால் கேட்டுட்டேன். அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. ஏசாயா 41:13, உன் தேவனாய் இருக்க கத்தர் உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தீர்க்க தரிசனம் அந்த வாக்கு தத்துவத்தை 2024 எனக்கும் இந்த இயேசு கிறிஸ்து அற்புத ஊழியத்தில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு இன்னைய தினம் வரைக்கும் என்ன அந்த வார்த்தை என்னை புடமிட்டு அப்படியே என்னை வழி நடத்துதுங்க. அது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமான வார்த்தை, அது எனக்கு தீர்க்க தரிசனமாக கொடுத்தாங்க. 3 நாள் காத்திருந்து அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாங்க. இந்த 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 2024 அந்த காரியங்களை நடக்கும்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாங்க. அது அப்படியே 2024 நடந்து நானே நிறைய பார்த்துட்டேன், நானே நிறைய கேட்டுட்டேன். அப்போது என்னுடைய அன்பு தம்பி, ஒரு தம்பி ஊழியத்தில் கத்தர் கொடுத்த ஒரு பெரிய தம்பி, நல்ல பாசமான தம்பி. அந்த தம்பி இந்த 2024 நான் என்ன செஞ்சுட்டேன், இழந்துட்டேன். இந்த தம்பி விபத்தினால தான் இறந்துட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த 2024 உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் விட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டு ஆண்டவரே, ஏன்னா உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும். பழைய மனுஷன் என்ன செய்யணும், அதை ஒன்றும் இல்லாமல் பழைய மனுஷன் அழிந்து போகணும். புதிய மனுஷன் என்ன செய்யணும், நாளுக்கு நாள் உங்களுக்குள்ளே விருத்தி அடையணும், புதிதாகணும். அப்போனா தான் உங்கள் வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷமாக நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டரோட ஐக்கியமாக வாழ முடியும். அதனால் இந்த 2024 கடைசி டேட்டில் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிலும் இதெல்லாம் எனக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், நான் கோபத்தை விடுறேன்னு நினைக்கிறேன், நான் மற்றவங்களை கெட்ட வார்த்தை பேசுகிறத விடணும்னு நினைக்கிறேன், சர்ச்சைக்கு நான் சரியாக போக மாட்டேங்க, அந்த காரியத்தை விட்டுட்டு நம்ம சர்ச்சைக்கு ஒழுங்காக போகணுன்னு இருக்கிறேன், பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், விளையாட்டுக்குனால அந்த பொய் சொல்லக்கூடாது, இனிமேல் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இனிமேல் வேதத்தை நிறைய தியானிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி ஒவ்வொரு சில காரியங்கள் எது உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ, வேண்டாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள்லாம் இந்த 2024 அந்த கடைசி நாளில் என்ன செய்யுங்க, விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, 2024 என்ன செய்யுங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. 2024 உங்கள் 2025 உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக பெரிய நன்மைகளை சுதந்திரத்துக்கூடிய ஆண்டா 2025 கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும், மாறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழையவைகள் ஒளிந்து போட்டு உங்கள் வாழ்க்கையில் புதிதானவைகள் உங்கள் வாழ்க்கையில் வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலும் புதிய கிருபைகளும் புதிய தாளங்களும் புதிய மகிமைகளும் என்ன செய்யணும் உங்களுக்கு 2025 உங்களுக்கு கிடைக்கட்டும்னு என் மனதார உங்களை வாழ்த்துறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2025 உங்களுக்கு ஒரு விடிவெளி நட்சத்திரம் உதிக்கிற வருஷமாக இருக்கட்டும். கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலிமா உங்களுக்கு இந்த 2024 குறித்து பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் 2024 என்ன செய்யுங்க, பாய் சொல்லி அதை டாட்டா போட்டு அனுப்பிச்சிட்டு 2025 வரக்கூடிய புது கிருபைகளை புது நன்மைகளை வாழ்க்கையில் எல்லாத்தையும் புதிதாக பாருங்கள். பழசு முடிஞ்சு போன வருத்தங்கள் துயரங்கள்லாம் விட்டுருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷமும் பண நிறைவும் மகிழ்ச்சியும் கொடுத்து 2025 ஆண்டவர் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட ஆசீர்வதித்து நடத்தட்டும். கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட பேசியிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள்.